வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதை எவ்வளவு நல்லா ஹோமியோபதியில சரி பண்ண முடியும்னு நம்ம தொடர்ச்சியா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதை பத்தினா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே எந்த ப்ராப்ளமே இருக்காது. எல்லா டெஸ்ட்டும் பார்த்திருப்பாங்க, எந்த ப்ராப்ளமே இருக்காது. அப்படியுமே அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இது எவ்வளவு ஸ்கோப் இருக்கு ஹோமியோபதியில இதை சரி பண்றதுக்கு எவ்வளவு ஸ்கோப் இருக்குன்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இப்போ நமக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க போய் டெஸ்ட்டுக்கு இப்போ பிரெக்னென்ட் ஆகல, 1 வருஷம் ஆயுமே நமக்கு பிரெக்னன்சி ஆகல அப்படின்னா ரெண்டு பேரும் டாக்டர்கிட்ட போறாங்க. அப்போ எல்லா டெஸ்ட்டும் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஹார்மோனல் டெஸ்ட்ல இருந்து, உங்களுக்கு ஸ்கேன்ல இருந்து, உங்களுக்கு ஓவிலேஷன் எந்த மாதிரி ஆகுது, அதோட ப்ராக்ரஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா, அதுல எதுவும் நமக்கு யூஎஸ்ஜி மாதிரி எடுப்பாங்க. அதுல யூஎஸ்ஜி டெஸ்ட்ல உங்களுக்கு எதுவும் பிளாக் இருக்கா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பிளட் டெஸ்ட், ஹார்மோனல் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் பார்த்துருவாங்க. எல்லா டெஸ்ட்டும் பார்த்து எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சோ ஹஸ்பண்டுக்கும் என்ன ஸ்பெர்ம் கவுண்ட்ல அந்த ஸ்பெர்ம் அனலைசிஸ்லயும் நார்மலா தான் இருக்கு, ஒய்ஃபுக்கும் நார்மலா தான் இருக்கு. பட் ஸ்டில் கன்சீவ் ஆகல, எதனாலனே தெரியல. அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப நிறைய இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐவிஎஃப், ஐயுஐ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போவாங்க. அப்படியுமே அவங்க கிளிக் ஆகாது. சோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு மைனரா பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலா அவங்களுக்கு மன ரீதியா ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். சோ அந்த ஒரு இஷ்யூனால அவங்களுக்கு அந்த மனக்கசப்புனால ஏதோ ஒரு சுத்தி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னா கூட இருக்கும். சோ அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல என்வரான்மெண்ட் இல்லாதனால கூட இந்த ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்கும். இது மாதிரி மன ரீதியா ஒரு கவலை இருக்கு, பாஸ்ட்ல ஏதோ ஒரு ட்ராமா இருக்கு அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த கருத்தரிக்கிறதுல நமக்கு பிரச்சனை வரலாம். சோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நம்ம பார்க்கணும். சோ லைஃப் ஸ்டைல்ல அவங்களுக்கு வேலையில நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. வேலைனால அவங்க நிறைய எக்ஸசைஸ்க்கு அவங்க டைம் ஒதுக்குறது இல்ல, கரெக்டான ஃபுட்டு சாப்பிடுறது இல்ல, அவங்க நியூட்ரிஷனா நல்லா சாப்பிடல அப்படின்னாலும் அந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால கூட நம்ம கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் வரலாம். சோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ் பார்க்கும் போது இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு அவங்களுக்கு. சோ மென்சஸ் எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனாலும் இந்த மாதிரி கருத்தரிக்கல அப்படின்னா நம்ம ஹோமியோபதி ஸ்டைல்ல நம்ம கேஸ் எடுக்கும் போது நம்ம ஹோமியோபதியில எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க மைண்டுக்கு, அவங்களோட மனசுக்கு, அவங்களோட பிசிக்கலா இருக்க சிம்டம்ஸ், பாஸ்ட்ல அவங்களோட என்னென்ன கசப்பான சம்பவங்கள், ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு கவலையா இருக்கா, உறுத்துதா, எல்லாமே கேட்போம். மைண்ட் லெவல்ல அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, இது எப்படி ஹேண்டில் பண்றாங்க, சோ எந்த மனநிலையில இருக்காங்கன்றதையும் பார்ப்போம். பிசிக்கலா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் தெரியுது, மென்சஸ் அப்போ பெயின் இருக்கா, அது வர்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பெயின்ஸ் இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி பெயின்ஸ் இருக்கு. சோ இதெல்லாமே எல்லாம் ஒண்ணு விடாம நம்ம கேட்டு ஹோலிஸ்டிக்கா அஸ் அ ஹோல் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கு வெறும் அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நம்ம ஹோமியோபதியில கிடைக்குது. சோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டா நம்மளுக்கு எதனால கன்சீவ் ஆகலனே தெரியாத ஒரு மனநிலை நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளத்துல இருக்கும் போது ஹோமியோபதி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. சோ இது ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கும் போது இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதுக்கேத்த மாதிரி பக்கா மெடிசன்ஸ் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை கொடுக்கும் போது சோ நெக்ஸ்ட் அதுல அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா வரும். சோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் வர வர உங்களுக்கு ஒரு 90% சான்சஸ் இந்த மாதிரி கப்பிள்ஸ்க்கு ஹோமியோபதியிலேயே வேற நேச்சுரலா நம்மளுக்கு ஹார்மோன் டேப்லெட்ஸ் எல்லாம் ஹோமியோபதியில கிடையாது, நேச்சுரலான இயற்கை மருத்துவத்துல நம்மளுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம மருந்து எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான், கம்ப்ளீட்லா பிளான்ட் அண்ட் மினரல்ஸ் தான். ஸோ ஹோமியோபதி மருந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் எஃபெக்டே கிடையாது. நம்ம எவ்வளவு மாசம் எடுத்தாலும் நமக்கு இதுல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வருமே தவிர மாத்திரனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப சேஃப் இதை எடுக்கிறத. ஸோ 90% சான்சஸ் இது கருத்தரிக்கிறதுல நமக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.